ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு தி ஷோ. சண்டே டபுள் ஹெட்டரில் முதல் மேட்ச் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மும்பை vs எல்எஸ்ஜி வாங்கடையில். மும்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ வந்து பிடிக்கவே முடியல, அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மும்பை எல்எஸ்ஜி வந்து எதிர்பாராத விதமாக நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரோடைய எதிர்பார்ப்புகளுக்கும் விட அதை பஞ்ச்ட் அபவ் தியர் வெயிட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கப்புள் ஆஃப் கேம்ஸ் கொஞ்சம் ஸ்டீம் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு டீமும் வாங்கடையில் மும்பை ஹோம் கேம். இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரெண்டு டீமோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த காம்பினேஷன் இதுதான் அவங்க பெஸ்ட் காம்பினேஷன்ன்றது தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஆடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி மும்பை லுக் ஸ்ட்ராங் ஆன் பேப்பர் ஆஃப்டர் ரிட்டென்ஷன்ஸ் ஆஃப்டர் ஆக்ஷன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் எல்எஸ்ஜி ஆல்சோ ஃபவுண்ட் த காம்பினேஷன். அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பிளேல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆடினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸ்டைல் ஆஃப் பிளே இஸ் டு வின் த மேட்சஸ் வித் த பேட்டிங். அது அன்பார்ச்சுனேட்டா கிளிக் ஆகல. பட் தே ஆர் இன் அ கிரேட் பொசிஷன் ஈவன் நவ் டு மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ். ஆல்சோ த சேம் கேஸ் ஃபார் இவங்களுக்கும் வாட் யூ சே மும்பைக்கும். இப்ப வான்கடையில பாருங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்கு இந்த வருஷம் அப்படின்னா 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் மூணு ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 221 for 5 ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் உங்களுக்கு எம்ஐ வந்து அதே மேட்ச்ல 209 for 9 வர்சஸ் ஆர்சிபி. தட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேர் 200 has been scored போத் த இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சேஸ் பார்த்தீங்கன்னா 177 for 1 மும்பை வர்சஸ் சிஎஸ்கே இன் வெரி லெஸ் டைம், தட் இஸ் 15.4 ஓவர்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 192 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரா இருக்கு. இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி 169 தான் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இந்த வருஷம் இருந்திருக்கு. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 196. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளே இஸ் கோயிங் டு பி குரூஷியல் வேர் யூ ஷுட் நாட் லூஸ் விக்கெட்ஸ். இப்போ பவர் பிளேல ஒரு 45 for 1 வந்தா தட் இஸ் அ ரைட் திங். அதுக்கப்புறம் 7 to 10லயும் பார்த்து ஆடிட்டு ஒரு 80 for 1 வந்துட்டீங்கன்னா 11 to 15ல ஒரு 50 ரன், 16 to 20ல உங்களுக்கு நிறுத்தவே முடியாது. ஒரு 55-60 ரன் வந்துடும். த டேக் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 190 to 200 வித் த ஹெல்ப் ஆல்சோ வில் பி தேர் ஃபார் த டீம் போலிங் செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 6 to 8 ஓவர்ஸ். இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எந்த கிரவுண்ட்லயுமே அந்த பெருசா டியூ வந்து போலர்ஸ் கஷ்டப்பட்டதா இந்த ஐபிஎல்ல யாருமே பார்க்கல. அது அந்த ஏன் கெமிக்கல் அப்படி பால் மாத்திடுறாங்களா? ஒன்னு பால் மாத்திடுறாங்க. நான் பால் மாத்தது கூட சொல்ல மாட்டேன். கிரெடிட் ஹாஸ் டு பி given where it's spraying some chemicals that is taking the dew away. அது they have come up with something where it is going to chase the dew away and that has been the caseங்கும் போது இந்த டியூவை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. இப்ப நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, இப்ப என்ன ஜென்ரலா கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, சேசிங் ஓன்ட் பி அ ப்ராப்ளம்னுவேன். இப்போ வந்து சேசிங் டீம் நிறைய ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால டாஸை வின் பண்ணி சேஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியுன்றதுலாம் எதுவும் கிடையாது. If you get a score between 190 to 200, if you exploit that first 8 overs, you have a fair amount of chance. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வென்யூர்ல டாஸ் தோத்தாலே ஒரே ஒரு 20% மூஞ்சி சுருங்கிரும். நிறைய அட்வான்டேஜ் போயிடுச்சுடா ம். டாஸ் அந்த அட்வான்டேஜ்னு. வெனியூல தான் இப்போ ஆடுறாங்க. இந்த வாங்கடையிலையும் அப்படிதான், விளையாடுற வெனியூவே அப்படிதான். அந்த மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா மேட்ச் ஜெயிக்க முடியாது சார். அது தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட். டாஸ் வந்து ஒரு எந்த அளவுக்கு குரூஷியல் இருந்து டியூ இருந்தாதான் குரூஷியல். இப்ப ரெண்டு இன்னிங்ஸுமே 6ல இருந்து 8 ஓவர் பால் அலையும்னு சொல்லும் போது there is not much of a real advantage if you bowl first or bat first as long as you play good cricket and get the win factor. இங்க win factor என்னன்னா 8 hours of batting எந்த டீம் நல்லா ஆடுதோ ஸ்ட்ராங் பேஸ் செட் பண்ணுதோ. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பை அண்ட் சிஎஸ்கே போட்டப்ப ரீசனபிள் 170 பிளஸ். இட்ஸ் நாட் பேடு பட் தேர் 15 ரன்ஸ் அகைன் ஷார்ட் ஆஃப் ஆவரேஜ் வினிங் ஸ்கோரிங். பாருங்க சிஎஸ்கே வந்து 63 for 3 இருந்து தே குட் ஸ்டில் கெட் டு 170 பிளஸ். மும்பை 76 for 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 overs ஆஃப் போலிங் வேற நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னா. இப்ப சிஎஸ்கே மும்பை பாருங்க 52 for 5, சிஎஸ்கே வந்துட்டு 58 for 2. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வெரி சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ன்றது அதுதான், அந்த 8 ஓவர் பேட்டிங். தென் கம்ஸ் த லாஸ்ட் 5 overs செகண்ட் வின் ஃபேக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு கெட் யுவர் ஸ்கோர்ஸ் டு சேஃப்டி. இப்போ சிஎஸ்கே பாருங்க 10 ஓவர்ல வந்து இந்த வென்யூல லாஸ்ட் மேட்ச் 70 for 3 176 for 5. மும்பை பாருங்க 62 for நோ லாஸ், 10 ஓவர்ல 93 for 1.
ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க அந்த சேஸை. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம. ஸோ இப்போ மும்பை வந்து பிளேயிங் லெவன் செட்டில்டு. அதுல இன்டெலிஜென்ஸும் கொடுக்கறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன் தீர், மிச்சேல் சட்டர், தீபக் சஹர். இப்போ விக்னேஷ் புத்தூரை கண்டிப்பா ஒரு வேரியேஷனுக்கா விக்னேஷ் புத்தூர் புலிசி சாண்ட்னரே 4 ஓவர் போடுறது இல்ல. அப்படிங்கும் போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் ரதர் தென் ஹேவிங் கரண் சர்மா ஜஸ்ட். ஃபிட் ஆயிட்டாரா அபிராக்? இன்னும் ஃபிட் ஆகல அவரு. அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் ஃபிங்கர் உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இன்னும் ஃபிட் ஆகல அவரு. ஒருவேளை அவர் ஃபிட் ஆனா ஒரு ஃபிட் ஆகிற மாதிரியான சிம்டம்ஸ் தெரியல. ஐ டோன்ட் see him playing. ஸோ விக்னேஷ் புத்தூர் will be there. ஒருவேளை ஒளிச்சு வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வந்து டக்குன்னு இறக்கி விடுறாங்களா அதுவும் தெரியல. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா is slowly but surely getting back to his clinical best. ட்ரெண்ட் போல்ட் அவங்களுக்கு வேண்டியது என்ன அதுதான். இப்ப தீபக் சஹர் has to be at his best. ஸ்லோலா வந்துட்டாரு. ட்ரெண்ட் போல்ட் டு பி அட் இஸ் பெஸ்ட். ஸ்லோவா வந்துட்டாரு. பும்ரா இட்ஸ் நாட் இன்னும் அபவுட் ரிக்கல்டன் பர்ஃபார்மன்ஸ். மட்டும் அடிக்க மாட்டேங்கிறாரு பீடாக். பெருசா ஒரு 20 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. அவங்க என்ன எப்படி தேரியல போறாங்க டாப் 3 பத்தி அவங்க கவலைப்படலன்ற. பெரியப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு. பெரியப்பா எப்படின்னா ஃபார்முக்கு வந்துட்டு பெருசா அடிச்சு உங்களை டேமேஜ் பண்ணிடுவாரு பெரியப்பா. இந்த டீசர் எல்லாம் கொடுக்க மாட்டாரு பெருசா. ஒரு 70 அப்படிதான் பண்றாரு. 2 மேட்சா டேமேஜ் தான் பண்றாரு. ஸோ அவர் டேமேஜ் பண்றாரு. இவர் ஒரு 15-20 ரன் அடிக்கிறார். ரிக்கில்டன் ஜாக்ஸ் ஒரு 15-20 ரன் அடிச்சா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நீங்க சாண்ட்னரும் வேற வந்து பேட்டிங் ஆடுவாரு. இவங்களுக்கு வந்துட்டு தேர் ஆல் ஆஃப் அ சடன் லுக்கிங் லைக் எ டீம் விச் கேன் கோ ஆல் த வே. ஸோ அப்போ அவங்களுக்கு எதுவும் இருக்காது. இப்போ எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு மயங்க் யாதவ் நாங்க அதான் நான் சொன்னேனே. என்சிஏல வந்து உங்களுக்கு ஓகே மேட்ச் விட்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லோக்கல் மெடிக்கல் டீம் that is along with Lucknow Super Giants will conduct a string of medical tests, fitness tests for him to really get that pass certificate from them. அத அவங்க மேனேஜ்மெண்ட் கோச்சிங் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாதான் ஆட முடியும். பாதியில உடஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாதான் they will be considered. அது எந்த அளவுக்கு தெரியல. பட் இஸ் ஸ்டில் இப்ப வித் ஃபிட்டா கேம்ப். இல்லையா மயங்க் யாதவ்? என்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஃபிட். இன்னொன்னு சொல்றேன், எல்எஸ்ஜி மெடிக்கல் இதுல பண்ற எக்ஸாமினேஷன்ல வெளியில சொல்ல மாட்டாங்க. இட் ஹாஸ் டு பி கன்ஃபைன்ட் இன் தி டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ன்றதுனால அது ஆனா வெளியில சொல்ல. இம்பாக்ட் சப்ல இருக்காரு பீடா. ஃபிட் இல்லைன்னா எப்படி இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல இருப்பாரு? எல்லா மேட்சும் இம்பாக்ட் சப்ல இருக்காரு. நியாயமான கேள்வி அது. நான் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் வந்துட்டு அவரை ரீடைன் பண்ணதுக்கு காரணமே the world started talking about him and is really talented to go there win a cricket match for you. அவரை நீங்க யூஸ் பண்ணலங்கும் போது இம்பாக்ட் சப்ல வச்சு என்ன பிரயோஜனம்னு உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு சிலர் எப்படின்னா ஐயோ அங்க புலி வருதுன்னா பயமா இருக்கும், வந்துருமா புலின்னு. அந்த மாதிரி பயமுறுத்த பாக்குறாங்களோ ஐயோ மயக்காத இருக்காரு இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல அந்த மாதிரி யோசிக்கிறேன். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஃப் someone is fit enough to be in the impact sub is ready to play, then why is he not playing? அதுக்கு பதில் தெரியலையே. அப்படிங்கும் போது இவங்களோட பிளேயிங் லோன் பாத்தீங்கன்னா மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட் நம்பர் 3 ஆடணும், வந்து கத்தி எடுத்துட்டு வரணும். அதை பண்ண மாட்டேங்கிறாரு. நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ் ஆர் மயாங்க் யாதவ், திக்வேஷ் சிங் அண்ட் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஆவேஷ் கான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பவர் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட் எஸ் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். ரிஷப் பண்ட். நிக்லஸ் பூரன் வந்து ஆரஞ்சு கேப் ரன்னிங்ல இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா பெரியப்பா ஆனா ஃபார்முக்கு ஒரு 3 வந்துட்டாரு. மேட்சா அடிக்கல பூரான். அதுதான் பிரச்சனையே. மும்பை மாதிரி ஒரு வென்யூல ட்ரூ பவுன்ஸ் இருக்கிற விக்கெட்ல 3 மேட்ச் அடிக்காம தானே பெருசா டென்ட் கிரியேட் பண்ணுவாரு. அங்க பெரியப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரிக்கில்டன் வந்து அப்படி இப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஜாக்ஸும் அப்படி இப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு. தென் யூ காட் திலக் வர்மா ஆர் சூரியகுமார் யாதவ் டு கம் அட் நம்பர் 4 போது பெருசா இங்க எட்ஜ் எதுவும் கிடையாது. ஆனா அந்த 8 ஓவர் அவங்களை கட்பட் பண்றதுக்கான போலிங் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் காட் பெட்டர் கம்பேர்ட் டு எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ் போலிங் எல்எஸ்ஜியோட வீக்னஸே வந்து போலிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் தோ ஆவேஷ் கான் இஸ் ரியலி போலிங் வெல். அப்பார்ட் ஃப்ரம் தட் லார்ட் விக்கெட் எடுப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது. பட் கேன் he come up with a crucial blows in the என்ன 19th or 20th ஓவர் 17th ஓவர் 3 ரன் லார்டுக்கு இது 4. ஹோம் கிரவுண்ட் பீடா. வாங்கடே சாதாரணமாவே ஒரு லார்டு. இந்த வாட்டி பாருங்க. அதுதான் இப்ப போலிங்கும் பாத்தீங்கன்னா அங்க அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஹோம்ல ஆடுறாங்க, கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வராங்க. ஐ திங்க் மும்பை வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 53-47. இல்ல பிடாக் இந்த தடவை கொஞ்சம் ரிவர்சல் ஏதோ நடக்க போகுது அப்படின்றீங்களா? இல்ல ஐ வில் கோ வித் யூ. மும்பை வாங்கடையில ஜெயிச்சிருவாங்க. கன்வின்சிங்கா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஃபேண்டசிக்கு போலாமா? அதான் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கன்வின்சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல முடியாதபடி பண்ணிட்டீங்க. இப்போ ஃபேண்டசி பிக்னா இப்ப சொல்லிட்டேன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு.
கொஞ்சம் நீங்க எப்படி எடுக்கணும்னா கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஏன்னா நியூ பால்ல கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். நோ மேட்டர் வாட் நம்ம அவங்களோட போலிங் வீக்குன்றோம். சார் சொல்ற மாதிரி லார்ட் கேன் டூ டேமேஜ் வித் நியூ பால், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஆவேஷ் கானும் இருக்காரு. இப்போ சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் பிக் மும்பை அண்ட் இஸ் லவ் ஃபார் தட் பவுன்ஸ். அதுக்கப்புறம் நிக்லஸ் பூரன் 3 மேட்ச் அடிக்கல டியூ. திலக் வர்மா எப்பவுமே என்னோட இதுல இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ சம்மன் இஸ் டூயிங் ஒண்டர்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால். தி ஒன்லி பியூர் bowler I'm picking is திக்வேஷ் சிங். சாமுசா நீங்க அடிக்க போனீங்கன்னா விக்கெட் விட சான்ஸ் இருக்கு. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், நிக்லஸ் பூரன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் திக்வேஷ் சிங். இவ்வளவுலாம் சொன்ன அப்புறம் நீங்க லாட வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கறேன். தெரியல. கேரியா. லாட வச்சே ஸ்டார்ட் பண்றேன். அவர் ஹோம் கண்டிஷன்ஸ் நல்லா போடுவாரு. தீபக் சார் நல்லா போட்டார் போன மேட்ச். ட்ரெண்ட் போல்ட் போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இவங்க 3 பேரும் தான், லார்டு, தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட். மும்பை பேட்டிங் நீங்க அப்படியே எடுத்துட்டீங்க. அந்த பக்கம் மிச்சு மார்ஷ், அவரும் ஒரு பயங்கரமா ஆரஞ்ச் கேப் ரன்னிங்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கிறாரு. இந்த வென்யூ நல்லா பவுன்ஸ் அவரு லைக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஐ பிக் மிச் மார்ஷ் ஆல்சோ. அதுக்கப்புறம் பந்து தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன பண்ணன்னு பெரியப்பாவை தெரியல பீடா. விட்டுருக்கேன், பெரியப்பா விட்டுருக்கேன் உங்களுக்காக. ரோஹித் எடுத்துடலாம். ரோஹித் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் தான் த இன்ஃபார்ம் பேட்டர். ஸோ ரோஹித் சர்மா எடுத்துடுறேன். ஸோ ரோஹித், மிச் மார்ச் 2 பேரு, தீபக் சாகர், போல்ட்டு, அதுக்கப்புறம் லார்டு. இதுதான் என்னுடைய 5 பிக்ஸ். ஸோ இதுதான் பீடாக்கு. ஃபேண்டசி பார்த்தாச்சு, பிளேயிங் 11 கண்டிஷன் காம்பினேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மேட்ச் 2 பேருமே வந்து மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொன்னேன், மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்க நெட் ரன் ரேட்டை பாருங்க. நெட் ரன் ரேட்டை பாருங்க. முடிச்ச மேட்ச் எல்லாம் எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு நிறைய ஹோம் கேம்ஸ் வேற வருது அவங்களுக்கு. அவங்க நிறுத்தவே முடியாது. இஃப் நாட் இன் டாப் டூ தேர் ஷூர்லி கோயிங் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் இஃப் தே புட் திஸ் அக்ராஸ் எல்எஸ்ஜி. இப்போ எல்எஸ்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தோத்தாலும் டோர்னமெண்ட் அவங்களுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். நெட் ரன் ரேட் கொஞ்சம் கீழே இருக்கு அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் மானுமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்எஸ்ஜி டு ரியலி கம் அண்ட் செட்டில் ஸ்கோர்ஸ் இயர். அவங்க ஒன்னேவோட தான் யோசிக்கணும். திருப்பி சொல்றேன், இப்ப சன்ரைசர்ஸுக்கு சொன்ன அந்த அதிரடி ஆட்டத்தை ஆடாதீங்கன்னு. ஏன்னா they got equal balance with the ball. They got some bowlers, even though the power play வந்து அந்த சரியா போல அவங்களுக்கு bowling, but still they got some skill bowlers to also win matches. இவங்களுக்கு வந்துட்டு ஐம் நாட் சேயிங் they don't have skill bowlers. இந்த bowling மற்ற டீம்ஸ் இன் ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றதுனால they have to get back to their way of how they scored the 238 against KKR and Kolkata. அந்த மாதிரி வச்சு நொறுக்கணும்னு வரணும். ஏன்னா மும்பையோட bowling ரொம்ப பொட்டன்ட். அலோவ் பண்ணீங்கன்னா வச்சு 60 for 5 உங்களை பூந்துருவாங்க உள்ள. அதனால they have to come back with a positive mindset of going to score another 15 runs more than the average winning score, that is 192. Let us see who prevails in this. மும்பை வந்துட்டாங்கன்னா இன்னும் கேப் ஒய்ட் ஆயிடும் அந்த 5 டீம்ஸுக்கும், பாட்டம் 5 டீம்ஸுக்கும், டாப் 5 டீம்ஸுக்கும். எல்எச்சி ஜெயிச்சாங்கன்னா பயங்கரமாயிடும், கட்படாயிடும் டேபிள். Let us see who is going to dictate terms at Wankhede. Come back and do your review with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.